சென்னையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வளர்ச்சிக்கு வருகின்ற பொழுது அதற்கேற்ப கால சூழலுக்கு ஏற்ப விதிமுறைகளை சட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. எனவேதான் அது குறித்து பொதுமக்களுக்கு இருக்கின்ற சாதகங்கள் என்ன, இதில் பயணிக்கின்றவர்களுக்கு இதனால் ஏற்படும் பாதகம் என்ப எல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே உயர் அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். முடிவெடுக்கப்படும். சைதாப்பேட்டையில ஒரு ராபிடோ பைக் ஓட்டிட்டு போன பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க ஆட்டோ ஓட்டுநர்கள். பல இடங்கள்லயும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழில்முறை எதிரிகளா பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய இளைஞர்களை பார்த்து அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, ஒரு முறைப்படியான அங்கீகாரம் இல்லாமல் செய்கின்ற போது அவங்களுக்குள்ள வர தொழில் போட்டி, இதுக்கெல்லாம் ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்கான கட்டம் தான் நமக்கு இப்ப அந்த கட்டத்தில் இருக்கிறோம். அந்த உயர் அலுவலர்கள் அது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த பிறகு நிச்சயமாக முடிவெடுக்கப்படும். அதாவது இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகல, காலகாலமாக போக்குவரத்துறை என்பது நம்ம கட்டண உயர்வு கொண்டு வரல. கட்டண உயர்வு கொண்டு வந்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பா இல்லையா என்பதை நீங்க தான் சொல்லணும். சாதாரண பொதுமக்களுக்கு பாதிப்படக்கூடாது என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கட்டண உயர்வை செய்யவில்லை. டீசல் விலை கடுமையாக உயர்ந்த பிறகும் கட்டண உயர்வு இல்லாமல் அந்த போக்குவரத்து சேவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கிலோமீட்டர் 52 காசுக்கு நம்ம கட்டணம் விதிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களில் ₹1 8 காசு, ₹1 10 காசு என்ற அளவிற்கு கட்டண விகிதம் இருக்கிறது. இப்போ பாதி அளவிற்கு தான் நாம் கட்டணம் அதில் பயணிக்கின்ற பயணிகளுக்கு கட்டணம் விதிச்சுட்டு இருக்கோம். அதனால் நட்டம் வருவது இயற்கை. அந்த நட்டத்தை அரசு ஈடு செய்கிறது. அது ஈடு செய்யப்படுகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்துறை இயங்குகிறது. போக்குவரத்துறை இயங்குகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் ஒரு சமச்சீர் வளர்ச்சி இருக்கிறது. எனவே நட்டம் என்பது இது ஒரு சேவைத்துறை. இதில் அதை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது. அவர்கள் ஒரு ஆய்வு செய்கின்ற நிறுவனம் என்கின்ற முறையில் அவர்கள் பார்வையில் அதை சொல்கிறார்கள். நாம் இது மக்களுக்கு சேவை செய்கின்ற என்கின்ற துறையில் இதை நாம் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். துறையோட செயல்பாடு பாதிக்க வாய்ப்புகள் இருக்கா? பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஊதியம் இல்லை, ஏற்கனவே நீங்க தான் இது இப்ப இல்ல, அவங்க எந்த வருஷத்துல சொல்றாங்க? 17 அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பையிலேருந்து இது எந்த பாதிப்பும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பெண்களுக்கு அரசு நகர பேருந்துகள் விடியல் பயணம் என்கின்ற அந்த கட்டணமில்லா பயணம் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் அதற்கான தொகையை இந்த போக்குவரத்துறைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் கொடுக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்துறை இன்றைக்கு சிரமம் இல்லாமல் செயல்படுகின்ற சூழல் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற சில மாநிலங்களில் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க முடியாமல் 10 நாள் 15 நாள் கழித்து சம்பளம் கொடுக்கின்ற நிலை இருந்தாலும் தமிழ்நாட்டிலே முதல் தேதியே சம்பளம் கொடுக்கணும்னா அதற்கு இந்த மகளிர் விடியல் பயணத்திற்கு காப்பீடு இல்லாமல் பைக் டாக்ஸிகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக தொடர்ந்து பேச்சுகள் எழுந்து வந்த நிலையில் அது தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். விதிகளின்படி பைக் டாக்ஸிகள் இயக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.